சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும், விண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும், விண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. பாவங்கள் சுமையாயிருந்தும் மன்னிப்பில் பனி போல் கரையும். பாவங்கள் சுமையாயிருந்தும் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணையை மழையென பொழிந்தா ஆலயம் புனிதம் அடையும். சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? அவருடைய சிறகுகளுக்குள்ள அவரால் அரவணைக்கப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே நம்ம லைஃப்பில் எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. அப்படி தானே குட்டீஸ்? நமக்கு இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைனாலும் நம்மளை எப்பயுமே ஸ்ட்ராங்காக பாதுகாத்து பராமரித்து வழிநடத்திட்டு வர்ற அவருடைய அன்பு நமக்கு எப்பயுமே நிரந்தரமானது தான் அப்படிங்கிறத நம்ம எப்போ உணர ஆரம்பிக்கிறோமோ, எப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஆரம்பிக்கிறோமோ, நமக்குள்ள எதுவுமே குறைவு கிடையாது குட்டீஸ். எல்லாமே நிறைவானது தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பாடலோட தொடங்கியிருக்கிறோம். அப்படித்தானே? இந்த பாடலை நினைக்கும் போது எனக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது குட்டீஸ். இதை நீங்களே ரியலைஸ் பண்ணிங்கன்னா உண்மையிலேயே நம்ம என்ன பண்ணோம்னா அவருடைய உடனிருப்பை, அவருடைய ப்ரொடெக்ஷனை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுங்கிறத நீங்கள் உணரலாம். அப்படி என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீவர் வருதுன்னு வச்சுக்கலாமே குட்டீஸ். ஃபீவர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வீட்டிலையே சும்மா இருப்பீங்களா? இல்லை ஃபீவர் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்காமல் நீங்கள் வாட்டுக்கு உங்கள் ரொட்டீன் லைஃப்பை உங்களால் பண்ண தான் முடியுமா குட்டீஸ்? அப்படிலாம் இல்லை. ஃபீவர் வந்தால் எவ்வளோ சோர்வு வரும், ஃபீவர் வந்தால் எவ்வளோ டயர்டாக இருக்கும், ஃபீவர் வந்தால் தலைவலிக்கும், எல்லாம் பண்ணும் தானே. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கான ப்ராப்பரான டேப்லெட் எடுத்துக்குவீங்க, இல்லை இன்ஜெக்ஷன் போட்டுக்குவீங்க. அதை சரிப்படுத்துகிற வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கான்ஷியஸாக இது சாப்பிடக்கூடாது, இது இந்த டேப்லெட் எடுத்துக்கணும், இந்த மாதிரி இது வாட்டர் ரொம்ப ஹாட் பண்ணி குடித்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு இதெல்லாம் சரியாகும், இந்த மாதிரி நம்ம மேலே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அப்படி தானே குட்டீஸ்? அப்போது நமக்கு உடம்பு முடியலை, ஃபீவராக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? அதை சரிப்படுத்துறதுக்கு இன்னும் அதிகமாக நம்மளோட இருதயத்தை, நம்மளோட உடம்பை நம்ம என்ன பண்ணுறோம்? கான்சன்ட்ரேட் பண்ணி சரிப்படுத்த நினைக்கிறோம். அப்படி தானே குட்டீஸ்? அப்போது ஏன் நம்ம ஒரு சோர்வில் இருக்கும் போதும், போராட்டத்தில் இருக்கும் போதும், ஒரு கண்ணீரில் இருக்கும் போதும், இல்லை ஏதோ உங்களுடைய வாசையில் சொல்லணும்னா நீங்கள் ஏதோ ஒன்று உங்கள் மிஸ்ஸே உங்களை திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வழக்கமாக ப்ரேயர் பண்ணுற ஆளாக இருந்தால் கூட போங்க ஏசப்பா என்னை எங்கள் மிஸ் திட்டாங்கல்ல, நீங்கள் எதுக்கு நீங்கள் அதுக்கு அலோவ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ப்ரேயர் பண்ணாமல் விட்டுருவீங்க. அப்படி தானே குட்டீஸ்? அப்போது சாதாரணமாக ஒரு ஃபீவர் நம்ம உடம்புக்கு ஏதோ முடியலைன்னா நம்ம எவ்வளோ நம்ம அதை பேணி பாதுகாக்கிறதுக்கு மற்ற நேரத்தை விட அதிகமாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அப்படி தானே குட்டீஸ்? அப்போது ஏன் நம்மளோட லைஃப்பை நார்மலாக இருக்கிறத தாண்டி ஏதோ ஒரு போராட்டமான சூழ்நிலைக்குள்ள போகும்போது அந்நேரம் நமக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுற மருந்தை எடுத்துக்காம அதை விட்டு பின்வாங்கணும்னு நம்ம எதுக்கு நினைக்கணும் குட்டீஸ்? நம்ம ஏசப்பாவுடைய அன்பும் அரவணைப்பும் ஒரு நாளும் நம்மளை எவ்வளோ பாதுகாப்பாக நடத்திட்டு இருக்குது. அப்போது அந்த சோர்வின் நேரத்தில் இன்னும் அதிகமாக தானே நம்ம அவரை தேடணும். டெய்லி ஒரு தடவை ப்ரேயர் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த நேரத்தில் தான் பல நேரங்களில் பல தடவை ஒரு நாளில் ப்ரேயர் பண்ணணுமா குட்டீஸ்? அப்படி நீங்கள் ப்ரேயர் பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக உங்களுடைய சோர்வும், உங்களோட கண்ணீரும், உங்களோட பயமும், உங்களுடைய பதட்டமும் எங்கே போச்சுன்னே தெரியாமல் போயிடும். ஸோ இந்த நாளில் இதை உங்களிடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிடணும்னு ஆசைப்பட்டேன். நம்மளுடைய சோர்வின் நேரத்தில் நம்ம
நம்ம நார்மலாக இருக்கிறத விட அதிகமாக நம்ம அவரை தேடும்போது, அதுவும் பாசிட்டிவாக தேடணும். ஏசப்பா நீங்கள் இருக்கீங்கல்லன்னு எப்போ நம்ம அவரை ஒரு பூஸ்டப்பாக எடுத்துக்கிறோமோ, ஒரு டேப்லெட்டா, ஒரு டானிக்கா, ஒரு இன்ஜெக்ஷனை நம்ம அந்த சோதனை நேரத்தில் நம்ம எடுத்துக்கிறோமோ, கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும் குட்டீஸ். ஸோ இந்த நாள்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அருமையான ஒரு வசனத்தின் மூலமாக ஏசப்பா நம்ம இடத்துல பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா, உபாகமம் 1:11 படியா, நீங்கள் இப்பொழுது இருப்பதை விட 1000 மடங்கு உங்களை பெருக செய்வாராக, வாக்களித்தது போல உங்களுக்கு ஆசி வழங்குவாராகங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. கண்டிப்பாக நம்ம ஒரு சோர்வின் நேரத்தில் கூட அவரை விட்டு கொடுக்கக்கூடாது. ஏசப்பா என் கூட இருக்கார்ல, இது என்ன சூழ்நிலை, இதை சரிப்படுத்துறதுக்கு அவர் என் கூட இருக்காருன்னு எப்போ நினைக்கிறோமோ, எப்போ நினைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம செயல்படுறோமோ, கண்டிப்பாக நம்ம இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வெறும் வாக்கு மட்டும் கொடுக்கல, அந்த வாக்களித்ததை செயல்படுத்தியும் காட்டுறாராம் குட்டீஸ். ஸோ அதனால் அவரை இறுக பற்றி பிடிச்சுக்குவோம். எல்லா சூழ்நிலைகள்லையும் எல்லா நேரத்துலையும் அவர் கண்டிப்பாக நம்ம இப்போது இருக்கிறதை பார்க்கலும் நம்மளை பன்மடங்காக ஆசீர்வதிப்பார். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா தகப்பனே. நீங்கள் இப்போது நாங்கள் இருக்கிறத சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க, எங்களை இன்னும் அதிகமாக நீங்கள் பலப்படுத்துறீங்கிறத நாங்கள் விசுவசிக்கிறோம் அப்பா தகப்பனே. இந்த சூழ்நிலை எங்களுக்கு நிரந்தரம் இல்லை டாடி. ஏன்னா நிலையான நிரந்தரமான சொந்தம் நீங்கள் எங்கள் கூட இருக்கும்போது இதெல்லாம் எங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா. உங்களுடைய கரங்கள் அந்த சூழ்நிலை ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய சித்தத்தின் படியாக எங்களை நடத்துங்க. ஆமீன்.